ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. என் குழந்தைக்கு ஒரு வாரமாக விடாத காய்ச்சல். நானும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே சரியாகலை. ஒரு வாரமாக காய்ச்சல் அப்படின்னு ரொம்பவே பயந்தேன் நான். அந்த டைமில் பப்பாளி இலைச்சாரை ஒரு 5 ml டெய்லியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலேயே சாயங்காலமும் 2 வேளை கொடுத்தேங்க. காய்ச்சல் எங்கேயோன்னு பறந்து போயிடுச்சு. அதிகமான காய்ச்சல் இருக்கும்போது இந்த பப்பாளி இலைச்சாரை குடிக்கும்போது ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை அதிகமாகுது. இதனால் காய்ச்சல் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த டெங்கு மலேரியா காய்ச்சல் பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி இலைச்சாறு கஷாயம் ரொம்பவே ஒரு அருமருந்தாக பயன்படுது. இந்த பப்பாளி இலைச்சாரை ஃபேஸில் ஒரு 45 மினிட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா கரும்புள்ளி எல்லாம் இருக்காது. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு முடி அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா 1 hour இந்த பப்பாளி இலைச்சாரை தலையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சீயக்காய் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா முடி அடர்த்தியாக கருமையாக வளரும். நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் ஆனதாக கேன்சர் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நல்லா க்ரோத் ஆகும். அந்த கேன்சர் செல் நல்லா க்ரோத் ஆகாமல் இந்த பப்பாளி இலைச்சாறு தடுக்குது. பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய மார்பக புற்றுநோயும் ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறதையும் இந்த கேன்சரே வராமல் இந்த பப்பாளி இலைச்சாறு தடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 60 நாளைக்கு இந்த 10 to 50 ml இந்த பப்பாளி இலைச்சாறை எடுத்துக்கும் போது சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. இந்த பப்பாளி இலைச்சாறு கஷாயத்தை நான் 2 விதமாக உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி இலையை மட்டும் கொதிக்க வச்சு அதோட சாறு எடுத்து குடிக்கலாம். செகண்ட் மெத்தடு பார்த்திங்கன்னா பப்பாளி இலைச்சாரோட மஞ்சள், சீரகம், மிளகு, ஒரு பல்லு பூண்டு இதெல்லாம் தட்டி அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறையும் வடிகட்டி குடிக்கலாம். இந்த பப்பாளி இலைச்சாறை எப்படி குடித்தாலும் அதோட கசப்பு தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி குடிக்க முடியாதவங்க கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிட்டு குடிங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக நிறைய டைம் வந்திருக்கு. அப்பாட்ட போய் சொல்லும்போது சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு வாய்க்கு மூலியமாக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் டாக்டரும் ரெஃபர் பண்ணுறது. முழுக்க மருந்துகளையும் நம்ம வீட்டில் இருக்க மருத்துவத்தையும் யூஸ் பண்ணுங்கள். என்னென்னு தெரியலையா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க.